அருமைமிகு தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடன் விவசாய சங்கம் தொடர்பாகவும் தாமிரபரணி தொடர்பாகவும் இணைப்பில் இருந்தவன் நான். அந்த இரு பணிகளையும் மிகவும் ஆர்வத்துடன் ஆற்றியவர் அவர். 25 ஆண்டு காலம் விவசாய சங்க தலைவராக பரிணமித்தார். அவருடைய கட்சி பொறுப்பு 13 ஆண்டு காலம். அதன் 2 மடங்கு விவசாயிகளுக்காக பாடுபட்டார். தாமிரபரணியிலே மணல் கொள்ளை நடந்தபோது அவருடைய பக்கத்து ஊரைச் சேர்ந்த உறவினர்களே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட போதும் அதை எதிர்த்து போராடவும் வழக்காடவும் செய்தவர் அவர். எங்களுடைய தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக இருந்த சுற்றுச்சூழல் அறிஞர் பேராசிரியர் அருணாசலம் மற்றும் இன்னொருவருடைய ஆய்வுக்குழு அவருடன் சென்றது. நாங்கள் பத்திரிகையாளர்கள் சார்பிலும் இயக்கத்தின் சார்பிலும் கட்சியினருடன் இணைந்து சென்றோம். அனைத்து இடங்களிலும் அவர் வழிகாட்டியபடி நல்ல தீர்ப்பு கிடைத்தது. அதன் பின்னாலே சிறுவைகுண்டம் அணையை தூராற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். அந்த செயல்பாட்டினை சிலர் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய போது மிகவும் மனம் வெதும்பினார். அவருடைய நோக்கம் யாவுமே அணை சீராகி விவசாயிகளுக்கு 2 கால்வாய்களிலும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு மாறாக நடந்தபோது மனம் வெதும்பினார். ஆக விவசாய சங்க பணியிலும் தாமிரபரணி பணியிலும் அவர் எவ்வாறு இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம், நெடுநாட்களுக்கு பிறகு என்னுடைய பிறந்த நாளுக்கு நண்பர்கள் என்னையும் அவரை இணைத்து ஒரு பேட்டிக்கான சென்னைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர் 100வது அகவையை எட்டியிருந்த நிலையிலும் நினைவாற்றல் கொஞ்சம் குன்றியிருந்த நிலைமையிலும் தாமிரபரணியை பற்றி கேட்டார். தாமிரபரணி பணியை கைவிட்டு விடாதீர்கள், அதனை செம்மையாக செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார். அதை இன்னமும் நெஞ்சில் ஏந்தி இருக்கிறோம். ஆக அவர் இங்கு விதைத்த விவசாயிகளுக்கான விதை, தாமிரபரணி நீராதாரத்துக்கான விதை என்னை போன்ற பலருடைய நெஞ்சிலே கட்சி சார்பற்று இருக்கிறது. கட்சி சார்பற்ற ஒரு நல்ல பொதுவுடைமை தலைவர் அவர் என்பதை எங்கள் மனம் பெருமையுடன் இன்று நினைவு கூர்கிறது.